பல்வேறு மாவட்ட செய்திகளை நம்மூர் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு கோவையில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டன், கார்த்திக், ஆட்டோ மணிகண்டன் ஆகிய 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும், ராகுல், பிரகாஷ், நாராயணமூர்த்தி, கார்த்திகேயன் ஆகிய 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் தனியார் பள்ளி பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட விவகாரத்தில் கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை ஆசிரியர் திட்டியதாக கூறி தற்கொலை செய்து கொண்ட 10ஆம் வகுப்பு மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளியின் 2 பேருந்துகளுக்கு தீ வைத்ததாக அரிசேவநல்லூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் ஹரிஹரன் கைது செய்யப்பட்டார். அருண் என்ற மற்றொரு மாணவரை தேடி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவையில் நகரெங்கும் சாலைகள் தோண்டப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலைகளை சீரமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு 110 கோடி ரூபாயை மாநகராட்சிக்கு வழங்கியும் சாலைகளை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறை எந்த பணிகளையும் ஆரம்பிக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெத்தாபெட்டமைன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 22 கிராம் மெத்தாபெட்டமைன், கஞ்சா, 10 செல்போன்கள் மற்றும் எடை இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே தனியார் வங்கி உதவி மேலாளர் மீது நகை மோசடி புகார் எழுந்துள்ளது. விற்றுத் தருவதாக கூறி 16.5 சவரன் நகையை பெற்றுக் கொண்டு பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்ததாக அயலூரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேடச்சந்தூர் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் மணப்பாறையைச் சேர்ந்த பிங்கி அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நாகேஷ் என்பவரது வீட்டில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த காளைகளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. எருதுவிடும் விழாக்களில் பங்கேற்று மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காளையின் 7வது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கும்பகோணம் அருகே செண்பக கொல்லை என்ற இடத்தில் விக்னேஷ் என்ற இளைஞர் தலையில் காயங்களுடன் ஐயத்திற்குரிய முறையில் இறந்து கிடந்தார். அவர் உயிரிழந்திருந்த இடத்தின் அருகிலேயே அவருடைய இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு கூராய்விற்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விக்னேஷ் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே வைலோகம் கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படாததால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டி பயன்பாட்டுக்கே வராத நிலையில் குழாய்கள் உடைந்தும் மூடி இல்லாமல் மோசமான நிலையிலும் உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி செயலாளர் ஜெயலட்சுமியிடம் கேட்டபோது குழாய்களை உடைத்து மூடி திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள கொல்லங்குளத்தில் குளித்துறை நகராட்சி மற்றும் உண்ணாமலையுடை பேரூராட்சியின் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லையால் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். நாகையில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகள் நடப்பதாகவும் ரேஷன் பொருட்களை சரியான எடையில் வழங்க வேண்டும் எனவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மத்திய அரசு பொது விநியோக திட்டத்திற்காக வழங்கிய 2000 கோடி ரூபாய் நிதி எங்கே எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறை ரயில் நிலையம் முன்பு TREU ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேட்மேன்களுக்கு 8 மணி நேர வேலை, தண்ணீர், கழிப்பறை வசதிகள், CCTV கேமரா பொருத்துதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். ரயில்வே கேட் மேன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரத்தில் 8 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த அருள்மிகு மாரியம்மன் கோயில் திறக்கப்பட்டது. வழிபாட்டு உரிமை தொடர்பாக இரு தரப்பினரிடையே நீடித்து வந்த பிரச்சினைக்கு நீதிமன்ற உத்தரவின் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் பாதுகாப்போடு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டு வழிபாடு செய்தனர். வீட்டை விட்டு வெளியேறி கும்பகோணம் ரயில் நிலையத்தில் காத்திருந்த 3 சிறுவர்களை ரயில்வே காவலர்கள் மீட்டனர். பெற்றோர் திட்டியதால் கோபித்துக் கொண்டு ரயில் மூலமாக சென்னைக்கு செல்ல காத்திருந்ததாக 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் 3 பேர் மீட்கப்பட்டனர். அறிவுரை கூறப்பட்ட இவர்கள் தஞ்சாவூர் மாவட்ட குழந்தைகள் நலக் குழுமத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். கும்பகோணத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு விவசாயிகள் செங்கற்களுடன் வந்தனர். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என தமிழக அரசு கடந்த ஆண்டு அறிவித்த நிலையில் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கோட்டாட்சியரிடம் செங்கற்களை வழங்கிய விவசாயிகள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே முட்டைகளை ஏற்றி வந்த மினி சரக்கு வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் நின்ற வாகனத்தின் மீது கனரக லாரி மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் வாகனத்திலிருந்த அனைத்து முட்டைகளும் உடைந்து வீணாகின. சாலை முழுவதும் முட்டைகள் சிதறி வழுக்கும் தன்மையுடன் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த எரிசனம்பட்டியில் இறந்த முதியவரின் உடலை புதைக்க மயான வசதி இல்லை என கூறி அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். 5 தலைமுறைகளாக மயான வசதியின்றி தவிப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மயான வசதி கோரி நடைபெற்ற மறியலால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் அருவிகள் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று மாலை முதல் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலூரில் மினி வேன் சாலையில் கவிழ்ந்ததில் அரசின் புத்தகங்கள் சாலையில் சிதறின. வேளாண் துறையின் உழவர்களுக்கான உன்னத திட்டங்கள் என்ற புத்தகம் சென்னையிலிருந்து மினி வேனில் வேலூர் வேளாண் துறை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சத்துவாச்சாரி பகுதியில் மினி வேனை முந்தி செல்ல முயன்ற கார் அதன் மீது உரசியது. இதில் நிலை தடுமாறி மினி வேன் கவிழ்ந்ததில் சாலையில் புத்தகங்கள் சிதறின. பின்னர் காவல்துறையினர் மாநகராட்சி ஊழியர்கள் புத்தகங்களை அப்புறப்படுத்தினர். விபத்து தொடர்பாக 2 வாகனங்களையும் பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பேச்சிப்பாறை, சிற்றாறு, திருப்பரப்பு உட்பட குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் தொடர் மழை பெய்தது. அதிகபட்சமாக பாலமூரில் 22 மில்லிமீட்டரும் சிற்றாறில் 20 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையால் ரப்பர் மரங்களில் இருந்து பால் வெடிக்கும் தொழில் முடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் கொடுக்கன்பாளையம் ஊராட்சியில் முந்திரி விவசாய நிலங்களை கையகப்படுத்த உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததற்கு விவசாயிகளும் கிராம மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கொடுக்கன்பாளையம், மலையடிக்குப்பம், பெத்தான்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் முந்திரி விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தி 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலணி தொழிற்சாலை கொண்டுவரும் முதல்வரின் அறிவிப்பிற்கு எதிராக 3வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. இச்சூழலில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டு JCB இயந்திரம் மூலம் முந்திரி மரங்களை அகற்றி நிலத்தை கையகப்படுத்த அதிகாரிகள் முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கோட்டாட்சியரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த தகவலை வழக்கறிஞர் மூலம் அறிந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் கைதட்டி நீதிமன்ற உத்தரவை வரவேற்பு தெரிவித்தனர். மேலும் தொழிற்சாலை அமைப்பதை நிரந்தரமாக கைவிட வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசுக்கு நாங்கள் சொல்லுவது, நீங்கள் இந்த செருப்பு கம்பெனி அமைக்கிற அந்த முயற்சி இந்த பகுதியிலே வேண்டாம். இந்த மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம் பகுதியை விட்டுவிட்டு முந்திரி காடுகளை அழிக்காமல் ஏற்கனவே சிப்காட்டுக்கு நிலம் எடுத்த இடத்துல நிலம் 500-600 ஏக்கர் சும்மா கிடைக்கு. அதுல ஒரு 200 ஏக்கரை எடுத்து அதை பயன்படுத்தி அந்த இடத்திலே நீங்கள் தொழிற்சாலை கட்டமைக்க வேண்டும். அதுவும் இந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம்தான் என்று சொல்லி இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம்.
ஆம்பூர் அருகே மகப்பேறுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பிறந்த குழந்தை சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டதால் தனியார் மருத்துவமனையின் கண்ணாடிகளை பெண்ணின் உறவினர்கள் அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் பிரசவ வலி காரணமாக பிராபாத் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிற்பகலில் குழந்தை பிறக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் மாலையாகியும் குழந்தை பிறக்காததால் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். ஆனால் குழந்தை பிறந்து சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையின் கண்ணாடிகளை அடித்து உதைத்தனர். மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பெண்ணின் உறவினர்கள் இறந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றனர்.